சஹாபாக்கள் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு உம்மத் இருந்துச்சு, யாரு? பனி இஸ்ராயல்கள். அந்த உம்மத் என்ன பண்ணுச்சு? தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த உத்தரவுகளை என்ன பண்ணிருச்சு? நிராகரிச்சிருச்சு. மறந்துட்டு என்ன பண்ணுச்சு? பிளவுபட்டு தனித்தனியா குரூப்பா போயிட்டாங்க. அவங்களுடைய தீனையும் என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. தீனை என்ன பண்ணிட்டாங்க? அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்க வேண்டிய தீனை ஒரு குரூப், அரசியலுக்கு ஒரு கொஞ்சம், ஆன்மீகத்துக்கு கொஞ்சம்னு சொல்லி என்ன பண்ணாங்க? பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இது மாதிரி உங்களுக்கும் வரும். என்னுடைய இந்த முன்மாதிரி, நான் இன்னைக்கு வந்து ஒரு தீன் வந்து முழுமையான ஒரு தீனை வந்து நான் வடிவமைச்சு கொடுத்துட்டு போறேன். இந்த தீன் எத்தனை நாளைக்கு இருக்கும்? நாங்க 30 வருஷம் மட்டும்தான் இது வந்து நிற்கும். 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தீனை என்னுடைய சமுதாயத்தினரே மாத்துவாங்க. முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு நபிக்கும் அவருக்குன்னு சிறப்பு உதவியாளர்களும் தோழர்களும் இருந்தாங்க. எனக்கும் அப்படி அல்லாஹ் கொடுத்தான். அந்த தோழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நபிக்கு உதவி செஞ்சு இந்த நபியுடைய தீனை வந்து 100% ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் என்ன பண்ணும்? தப்பு பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. புரியுதா? இப்படி நடக்கும் போது அப்படி கெட்டு போனதாவே இருக்கணுமா? இல்ல மறுபடியும் என்ன பண்ணணும்? அதை மறுபடியும் சரி பண்ணணும்.